ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஜாஸ்மின் நாட் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மொட்டு மாதிரி மல்லிகை மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பச்சை கலர் கொடியில் அந்த சந்தன கலரில் பூ இருக்குது, மல்லிகைப்பூ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சந்தன கலருக்கு பதிலாக வெள்ளை கலர் ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டல் மாதிரி நான் ஒரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஒயரில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. மற்ற அந்த சந்தன கலரை தவிர மற்ற இடம்லாம் சாதா முடிச்சு வரும். அப்போது நமக்கு அந்த சந்தன கலர் மட்டும் பார்த்திங்கன்னா அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். இதோட அளவு பாருங்கள், இதில் நான் அளந்து சொல்கிறேன். 25 சென்டிமீட்டரில் சொல்கிறேன். 25 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 19 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு. அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்திருக்கு. நான் சென்டிமீட்டரில் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நான் சொல்கிற அளவுலேருந்து ஒரு அடி கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஹைட்டு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்துடும். அதாவது பச்சை கலருக்கு ஒரு அளவும் இந்த சந்தன கலருக்கு ஒரு அளவும் நான் சொல்லியிருக்கேன். அந்த சந்தன கலர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நான் சொல்கிற அளவுலேருந்து ஒரு அடி அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 க்ரீன் கலர் ஒயரு 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 8 அடியில் 26 க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த சாண்டல் கலர் ஒயர் இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம். க்ரீன் ஒயர் பாருங்கள், இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன், அவ்வளோ ஒயர் மீதி இருக்குது ஒரு கட்டு ஒயரில். இப்போது 1 2 3 4 5 6 7 8 8 அடி நான் எடுத்திருக்கேன். 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரும் அந்த ஒரு ஒயரை வச்சே கட் பண்ணிக்கணும். இந்த சாண்டல் கலர் ஒயர் 8 அடியில் 24 ஒயர் எடுத்திருக்கேன். அது க்ரீன் 26 எடுத்தோம், இது 24 எடுத்திருக்கேன். அளவு அது 8 அடி எடுத்திருப்போம், இது 8 அடி எடுத்திருக்கேன். மீதி அவ்வளோ ஒயர் இருக்குது, அது கைப்பிடிக்கு போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணின அந்த க்ரீன் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை 2 ஒயர் தனித்தனியாக இருக்கும், அந்த 2 ஒயர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஒயரும் தனித்தனியாக இந்த மாதிரி மடித்து தனியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணின 2 ஒயர் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இப்படி மாட்டுங்க. உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். மாட்டிட்டு கீழே தொங்குற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் இருக்கிற ஒயர்லையும் மேலே இருக்கிறத விட்டுட்டு அடியில் இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்து அந்த லூப்பில் அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு அதன் பிறகு அதை எல்லாத்தையும் டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு பேசிக் நாட்டு சாதா முடிச்சின்னு சொல்கிறது. இப்போ போட்டாச்சு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பாருங்கள், எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த ஒயரை அப்படியே பிடிச்சிக்கோங்க. மேலே இப்போ கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது, அதை அப்படியே கொஞ்சமாக தள்ளி விட்டு கீழே இழுத்து கீழே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கீழே அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சம் மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடில் போகுதில்ல அந்த ஒயரையும் பார்க்கணும். பாருங்கள், இந்த ஒயர் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஒயரை இப்படி தள்ளி விடுறேன். கொஞ்சமாக தள்ளி விட்டு மறுபடியும் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு 2 ஒயரையும் சேர்த்து வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த பக்கம் அதிகமாக இருந்தால் இந்த பக்கம் தள்ளி விடணும். இதே மாதிரி கட் பண்ணின க்ரீன் கலர் ஒயரை 2 ஒயராக எடுத்து சேர்த்து ஒரு முடிச்சின்னு தனித்தனியாக போட்டு வைக்கணும். அடுத்தது சந்தன கலர் ஒயர் கட் பண்ணோம்ல, அந்த சந்தன கலர் ஒயர் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. அடுத்து 2வதாக ஒரு ஒயர் எடுத்து அதையும் சமமாக மடித்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் மாட்டுங்க. இப்படி மாட்டிட்டு
இப்போது கீழே தொங்குற ஒயரில் மேல் ஒயரை விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயர்லேயும் மேல் பக்கத்து ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இழுத்தாக்கா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு இப்படி ஒரு முடிச்சு போடும்போதும் செக் பண்ணிக்கணும். அதாவது கட் பண்ண ஒயரை போடும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டியது வரும். கூட போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது பார்க்க தேவையில்லை. இப்போ தனித்தனியாக அந்த 2 ஒயராக எடுத்து போடுறீங்கல்ல, அப்போ மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்படி சமமாக இருக்கான்னு பார்க்காம போட்டால் ஒரு பக்கம் பத்தாமல் அந்த மாதிரி போகும். அதனால் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் எதிர் பக்கத்தில் இருக்கிற ஒயர் 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயரையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் இப்படி கொஞ்சமாக தள்ளி விட்டு இப்படி இழுத்துக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் சந்தன கலர் ஒயரையும் 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் 13 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சந்தன கலர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்திருக்கு. பச்சை கலர் 13 வரும், அந்த சந்தன கலர் வந்து 12 வரும். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது சந்தன கலர் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் போகுது பாருங்கள் அந்த ஒயர், இந்த கையை வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இது 2ஐயும் சேர்த்து வச்சு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட போகிறோம். மேலே போகிற அந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், அதை இப்படி மடக்குங்க. சந்தன கலர் போட்டிருக்கோம்ல, அந்த பூ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது மேலே அதை வச்சுட்டு அதை சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த மடக்கி வச்சுருக்க பச்சை கலர் ஒயரை மேலே வைங்க. அடிப்பக்கத்தில் அந்த சுற்றின சந்தன ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிரும். இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பாருங்கள், சந்தன கலரும் அந்த பச்சை கலரும் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. சந்தன கலரை மடிச்சுட்டு அந்த பச்சை கலரை அதை சுற்றுங்க. சந்தன கலர் ஒயரை மேலே வச்சுட்டு அந்த க்ரீன் ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா இப்படி மேலே ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த அடையாளத்துக்கு அந்த பச்சை கலர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுருவோம். அதுதான் நடு லைன் அப்படின்னு வரும் நமக்கு. அதனால் அதை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பச்சை கலர் ஒரு சந்தன கலர் எடுத்து போட்டோம். அடுத்தது க்ரீன் கலரே எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மேல் பக்கம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். மேலே போகிற அந்த ரைட் சைடு போகிற ஒயரு, மேலே நோக்கி போகிற அந்த ரைட் சைடு ஒயரு, அதில் தான் நம்ம போடணும். இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள், அந்த க்ரீனும் சந்தன கலரும் ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி இருக்கும். அதை 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுறோம். மறுபடியும் இப்படி திருப்பிக்கோங்க. மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துடணும். இப்போ பாருங்கள், அந்த மேலே போகுதுல அந்த க்ரீன் ஒயரு, அந்த இடத்துல அதை மடிச்சுட்டு சந்தன கலர் ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். போட்டு வச்சுருக்க பூ, சந்தன பூ எடுத்துகிட்டு அதை சுற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்து ஒயரை சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே நாட் போடணும். அப்புறம் பின்பக்கம் திருப்பிட்டு பின்பக்கம் ஒன்று போடணும். இதே மாதிரியே ஒரு க்ரீனு ஒரு சந்தன கலர், ஒரு க்ரீனு ஒரு சந்தன கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த கலர் ஒன்று போட்டால் அந்த கலர் ஒன்று போடணும். போடும்போதே மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வந்துடும் நமக்கு. இதே மாதிரியே சுற்றி நீட்டமாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாமே போட்டுருங்க. போட்டு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அது மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டேன். கடைசியாக முடியும் போதும் நமக்கு அந்த க்ரீன் கலரில் ஆரம்பித்தோம், முடியும் போதும் நமக்கு க்ரீன் கலரில் தான் முடியணும். மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். ஒரு க்ரீனு ஒரு சந்தன கலர்னு வச்சு போட்டிங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு லாஸ்ட்டாக முடியும் போதும் வரும். இந்த இடத்துலையும் பாருங்கள், அந்த நடு லைன்னு தெரிகிறதுக்கு அதை சும்மா முடிச்சு போட்டு வச்சுட்டேன் அந்த பச்சை கலரை. இப்போ அடுத்தது எப்படி போடணும்னா, அந்த சைடில் போகிற அந்த சந்தன கலர் ஒயரை விட்டுட்டு இந்த 2 முடிச்சுக்கும் இடையில போகுது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல பெருக்கல் குறி மாதிரி போகும். அதை 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சின்னு போடணும். அடுத்தது ஒரு பச்சை நாட்டு ஒரு சந்தன கலர் முடிச்சு வரும் பாருங்கள்.
இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிருக்கு, கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்தது ஒரு க்ரீன் முடிச்சு வரும். அதாவது 2 நாட்டுக்கும் இடையில 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு வரும். நம்ம சந்து புள்ளி வைப்போம்ல, கோலம் போடும்போது இடுக்கு புள்ளி, இடை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்து புள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில 2 டாட்டுக்கும் இடையில ஒரு டாட் வைக்கணும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் அப்படியே லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இந்த கடைசி வரைக்கும் நீட்டமாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடணும். அடுத்த லைனு அது போட்டு முடிச்சுட்டு நீட்டமாக அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த சைடில் போகிற க்ரீன் ஒயரை விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு போடணும். 2 நாட்டு இருக்குது, அந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு. அதாவது பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒயர் சாஞ்சி இருக்கும். அதில் மட்டும் அப்படி வரிசையாக அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இப்படி சாய்வாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடில் போகிற ஒயர்களை விட்டுறணும். சைடில் போகிறத விட்டுட்டு போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படி கிராஸ் ஆகிறத போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போடணுன்னா, சைடில் போகிற ஒயரை எண்ணுனீங்கன்னா மொத்தம் 10 முடிச்சு இருக்கணும். அந்த க்ரீன் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலருந்தே எண்ணுங்க. அந்த சென்டர்லேருந்து எண்ணுங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரணும். 10 வரிசை. அதாவது கீழே ஒரு மிக்ஸ்டு நாட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை எண்ணாதீங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த முடிச்சிலேருந்து எண்ணுங்க. அதை சேர்த்துக்கோங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கிற நாட்டையும் சேர்த்துக்கோங்க. நடு லைனு, அந்த முடிச்சு போட்டிருக்க நடு லைனை சேர்த்து எண்ணும்போது 10 வரணும். அப்படியே இப்போ திருப்பிக்கோங்க. அடுத்த சைடு இன்னொரு சைடு திருப்பிக்கிட்டாக்க அந்த முடிச்சுக்கும் கீழே ஆல்ரெடி ஒரு லைன் ஏற்கனவே வரும் பாருங்கள். அப்போ 2 லைனை முடிச்சையும் சேர்த்து பார்த்தாக்க அது 2வது லைன் இருக்குது ஏற்கனவே. இப்போ அடுத்தது 3வது வரிசை போடுறோம். இப்போ அந்த 2க்கும் இடையில பாருங்கள், சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு 2 நாட்டுக்கும் இடையில 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும். இந்த மாதிரி பாருங்கள், அந்த பக்கம் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான். 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு. அந்த மாதிரி அப்படியே அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த லாஸ்ட்டு முடிச்சு 2 இருக்கும், அந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சின்னு வரிசையாக போட்டுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வரிசை போடணும். ஒரு வரிசை ப்ளைனாக வரும், அடுத்த வரிசை 2 ஒயரும் கலந்த மாதிரி கலராக வரும். அந்த மாதிரி வரும் மாற்றி மாற்றி பாருங்கள். இது வரைக்கும் இந்த லாஸ்ட்டு கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வரிசை அந்த மாதிரி போடுங்க. அப்படி போடும்போது சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில இடையில போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இந்த சைடில் எண்ணும்போது 10 வரிசை வருதான்னு பார்த்துக்கணும். அதாவது இந்த நடு லைனை சேர்த்து 10 வரிசை, சைடில் போகிற ஒயர் 10 வரணும். 10 முடிச்சு தெரியணும் பாருங்கள். அந்த ப்ளைனாக நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அதிலருந்தே எண்ணணும். அந்த நடு வரிசையும் சேர்த்து எண்ணும்போது 10 வருதான்னு பார்த்துக்கோங்க 4 பக்கமும். இப்போது 2 பக்கமும் நம்ம பேஸ் போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பு கரெக்டாக பாருங்கள். நமக்கு அந்த 1க்கு 1ன்னு அந்த டிசைன் வரணுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஒயரை கட் பண்ண போகிறோம். மேலேருந்து எண்ணும்போது பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த 10 வரிசை வருதுல்ல, அதில் அந்த க்ரீன் ஒயர் கடைசியில் இருந்து சைடில் போகுது. அந்த சைடில் போகிற கீழே இருந்து மேலே வர அந்த 9வது ஒயரை கட் பண்ணுறோம். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த பச்சை ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகிறோம். சொருகிறத நான் கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற வரிசையிலேருந்து நீட்டமாக அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைசி வரைக்கும் சொருகிடுங்க. அப்போது பிட்டாக தெரியாமல் இருக்கும், உள்பக்கம் கூட பார்க்கும்போது அந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகிடுங்க. இப்போது ஒரு பக்கம் நான் கட் பண்ணிட்டேன். மொத்தம் 4 சைடு வரும், நமக்கு 4 பக்கம் வரும். நல்லா இப்படி பாருங்கள், கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணிட்டோமா, இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அந்த சென்டர் லைன் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அது அடையாளத்துக்கு அதுக்கும் கீழே இருந்து பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது, அதனால் சொல்கிறேன். அதுக்கும் அந்த முடிச்சுக்கும் கீழே பாருங்கள், இந்த பக்கம் பண்ணணும். அதே மாதிரியே இந்த சைடில் போகுது, இந்த முடிச்சுக்கும் சைடாக சாய்வாக போயிட்டுருக்குல்ல,
அதில் லாஸ்ட்லேருந்து 2வது பாருங்கள். அதாவது அந்த முடிச்சிலேருந்து எண்ணுனீங்கன்னா 9வது வரிசை. அதில் வர அந்த பச்சை கலர் ஒயரை கட் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ண ஒயரை அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. அந்த சொருகிறத மட்டும் நான் வேகமாக போகிற மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி சொருகியாச்சு. இன்னும் 2 பக்கம் இருக்குது நமக்கு. 1, 2 2 பக்கம் சொருகிட்டோமா? இப்போ பாருங்கள் 3வது பக்கம். இந்த பக்கம் இதிலிருந்து கடைசியிலேருந்து பாருங்கள் இந்த க்ரீன் ஒயரு 9வது வரிசையில் உள்ளது. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் நீட்டமாக அப்படியே நம்ம சொருகி விட்டுறலாம். மூணு பக்கம் சொருகியாச்சு. இப்போ 4வது பக்கம் 1, 2, 3 பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ இந்த சாய்வாக வருதுல்ல, அந்த முடிச்சு போட்டிருக்கிறதுலேருந்து அப்படியே கையை வச்சு கீழே சாய்வாக வரதில் 9வது வரிசையில் வரதை இப்போ கட் பண்ணிட்டேன். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அதையும் அப்படியே நீட்டமாக நம்ம சொருகி விட்டுறலாம். இப்போ 4 மூலையிலையும் சொருகியாச்சு. பாருங்கள் 1, 2, 3, 4 மூலையிலையும் சொருகியாச்சு. இப்போ கார்னர் திருப்புறது, மூளை திருப்புறது, அந்த கட் பண்ணினதுக்கும் பக்கத்தில் இருக்க அந்த 2 சந்தன ஒயரையும் மேலேயும் கீழேயும் இருக்கும் பாருங்கள். 8 + 10 அதை 2ஐயும் சேர்த்து 8வது ஒயரும் 10வது லைனில் வரதும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. 9வது வரிசை ஒயரை கட் பண்ணிட்டோம். அப்போ 10வது வரிசை ஒயர் இருக்கும்ல, அந்த 10வது ஒயரும் 8வது ஒயர் 10வது ஒயர் அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. பாருங்கள் கையை வச்சு உங்களுக்கு காமிச்சு தான் போடுறேன். 4 மூலையிலையும் போட்டுருங்க. அது மாதிரி கொஞ்சம் பக்கமாக வச்சு இப்படி நெருக்கி போட்டிங்கன்னா பக்கமாக போட முடியும், கேப் இல்லாமல் போட முடியும். இப்போ பாருங்கள் 3, இது 4வது முடிச்சு. 4வது மூலையில் போடுறேன், கார்னர் திருப்புறேன். இப்போ 4 இடத்துலையும் பாருங்கள் 1, 2 இங்கே 2 பக்கம் வந்துருச்சு, இங்கே 2 வந்துருச்சு. 4 மூலையிலையும் திருப்பியாச்சு. இப்போது இந்த ஸ்டெப்பும் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அந்த முடிச்சுக்கும் மேலே பாருங்கள், அந்த முடிச்சு அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல ஆரம்பித்த இடம், அதை அவுத்து விட்டுட்டு இப்போது நான் பிரித்து விட போகிறேன். இந்த மூளை திருப்பினோம் பார்த்தீங்களா, கார்னர் டேர்ன் பண்ணோம் பாருங்கள், அதுக்கும் கீழே பாருங்கள் மொத்தம் ஒரு 6 வரிசையை நான் பிரிக்க போகிறேன். அந்த மூளை திருப்பினோம்ல அதுக்கும் நேராக சமமாக வர வரைக்கும் அதை அப்படியே பிரித்து விட்டுறலாம். இது நம்ம கிராஸ்கட் கூடையில் நம்ம எப்பயும் பிரிக்க மாட்டோம். இதே சாதா முடிச்சு போடுறதா இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம மேலே மட்டும் ஜாஸ்மின் நாட் போட போகிறோம், மல்லிகை முட்டு போட போகிறோம். அதனால் இதை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம். அதை பிரிக்காமல் நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம சாதா முடிச்சு தெரியும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம அதை பிரிச்சுட்டு அந்த சந்தன கலர் வர இடத்துல மட்டும் நம்ம அந்த ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். நான் எது வரைக்கும் பிரிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கையை வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக பிரிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்னு தான் அதை காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே பிரிக்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரிக்கணும். இன்னும் அந்த மூளை திருப்பினோம்ல, கார்னர் டேர்ன் பண்ணோம்ல, அதுக்கு நேர் வரிசை வர வரைக்கும், அதுக்கு நேராக வரைக்கும் விட்டுறணும். அதுக்கும் மேலே உள்ளது எல்லாமே பிரிச்சிடணும். அந்த பிளைன் லைன் வருது பாருங்கள், அது வரைக்கும். இப்போ அந்த மிக்ஸ்டு நாட்டையும் பிரிச்சிடலாம். இப்போ இது வரைக்கும் பிரித்தாச்சு.
இப்போ பாருங்களேன், அந்த மூலை திருப்பினோம்ல, கார்னர் டர்ன் பண்ணோம்ல, அதுக்கு நேராக வந்துருச்சு பாருங்கள். அந்த ப்ளைனாக இருக்கிறதா தெரிகிற மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். இந்த ரெண்டும் நம்ம மூலை திருப்பினது. அந்த ப்ளைன் வரைக்கும் பிரித்து விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடுலையும் அதே மாதிரி அந்த கார்னர் டர்ன் பண்ணோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சமமாக வர மாதிரி இது வரைக்கும் இந்த ப்ளைன் லைனுக்கு மேலே உள்ளதெல்லாம் பிரிக்கணும். அந்த கட் பண்ண ஒயருக்கும் பக்கத்தில் ஒரு முடிச்சு போட்டிருக்கோம்ல, மூலை திருப்பின முடிச்சு, அதுக்கும் அந்த வரிசைக்கு நேராக மேலே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் பிரிக்கிறோம். பாருங்கள், இது வரைக்கும் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிரிச்சுட்டேன். அதுக்கு சமமாக வர மாதிரி பிரிச்சுட்டேன். 2 பக்கமும் இதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் நான் அந்த மாதிரி பிரிச்சுட்டு சமமாக வச்சுருக்கேன். ப்ளைனாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போது இதில் அந்த பச்சை கலர் போட்டிருக்கோம்ல, அது வந்து அப்படியே இருக்கட்டும். இது தான் கார்னர் டர்ன் பண்ணது, அந்த சந்தன கலர் ரெண்டும். இப்போது இந்த சந்தன கலரை மட்டும் நம்ம பிரித்து விடலாம். அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது சாதா முடிச்சு தான் போட போகிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ ஜாஸ்மின் நாட் போட போகிறேன். அதாவது பலாமுள் முடிச்சு அப்படின்னும் சொல்லுவாங்க, மல்லிகை மொட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ அது எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மல்லிகை மொட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த சந்தன கலர் ஒயர் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல. இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நான் எப்படி இந்த பக்கமாக மடிக்கிறேன். ரைட் சைடு மடிக்காமல் லெஃப்ட் சைடாக மடித்து பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் சைடு மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடித்து வச்சாச்சு. அடுத்தது இந்த பக்கம் வலது கை பக்கம் இருக்க ஒரு ஒயர் பாருங்கள், இதை எடுத்து இதையும் அதே போல் இந்த பக்கம் லெஃப்டாக இப்படி மடிங்க. இடது கை பக்கம் மடிக்கிற மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு ரெண்டையும் வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது இடது கை பக்கம் இருக்கிறத அந்த வலது கை ஓட்டை உள்ளார விடணும். பாருங்கள், இந்த மாதிரி அது உள்ளார விடணும். கரெக்டாக அந்த மாதிரியே விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த உள்ளார விட்டோம்ல, அதிலிருந்து வர ஒயரை அடியில் இருக்குது. இந்த ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க, அந்த ஹோல்ஸ்லேயே. இப்போது கீழே தொங்குதில்ல இன்னொரு ஒயரு, அதை வந்து இந்த ரெண்டுலேயும் விடணும். ஏற்கனவே விட்ட ஒயருக்கும் மேல் பக்கமாக அதை விடணும். ரெண்டுலேயும் சேர்த்து விடணும். விட்டுட்டு அடிப்பக்கத்தை பிடிச்சி இப்படி இழுக்கணும், நான் இழுக்கிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போது ஜாஸ்மின் நாட் கிடச்சிருச்சு. இதை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்து ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அது பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அந்த பட்ஸ் மாதிரி தெரியறதுக்கு. ரொம்ப ஒரு சில ஒயர் வந்து ரொம்ப இருக்குன்னா ரொம்ப கூராயிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சந்தன கலர் இன்னொரு டைம் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன் இது எப்படி போடுறதுன்னு. நீங்கள் பிட்டு ஒயர் 2 எடுத்து வச்சு நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், இடது கை பக்கம் இருக்கிறத வலது கையில் இருக்கிறது உள்ளார விடுறேன். விட்டுட்டு இப்படி கையில் வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த கீழே தொங்குற அந்த உள்ளார விட்ட ஒயர்லேருந்து வர ஒயர் தான் அது. அதை அதே ஹோல்ஸில் விட்டாச்சு. இந்த வந்து அந்த மேலே விட்டோம்ல, அந்த ஒயருக்கும் மேல் பக்கமாக அந்த ரெண்டுலேயும் விடணும். விட்டுட்டு அடிப்பக்கத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். வந்துட்டு மறுபடியும் இதை மேலே இழுக்கணும். அவ்வளவுதாங்க. நான் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 2 பிட்டு ஒயர் எடுத்து தனியாக நீங்கள் போட்டு பாருங்கள், தெரியாதவங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். போட போட உங்களுக்கு பழகிரும். இப்படி ஒயரை இப்படி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ இது உள்ளார இதை விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி போடுங்க. இப்போ சைடில் வந்து பாருங்கள் எத்தனை வரணும்னு பட்ஸ் வரணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கார்னர் திருப்பணும் பார்த்தீங்களா, அதையும் பிரித்து விட்டுறலாம். மூலை திருப்பணும்ல, அதையும் நம்ம பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துலையும் நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். அது கொஞ்சம் அப்படி நெருக்கி வச்சு போடுங்க. சைடில் மொத்தம் உங்களுக்கு 5 முடிச்சு அப்படின்னா வரணும். உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் ஜாஸ்மின் நாட் வந்து
5 வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த அளவு பிரிச்சிருக்கீங்கன்னு தெரியும். அந்த வெள்ளை கலர் முடிச்சு அந்த சென்டரில் 3ம் அப்புறம் மூளை கார்னர் திருப்புனது 2ம் இந்த பக்கமும் அந்த மூளை திருப்புனோம்ல பாருங்கள், ஒயர் சொருகி இருக்கோம்ல அதுக்கும் மேலே வருது. அதையும் நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டுடலாம். இதையும் போட்டுட்டா நமக்கு அந்த நீட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 5 ஜாஸ்மின் நாட் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் திருப்பின இடம் அதுலேயும் நம்ம இப்படி போட்டுட்டோம், ஜாஸ்மின் நாட் போட்டோம். 1 2 3 4 5 வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கணும். இடையிலலாம் உங்களுக்கு நார்மல் முடிச்சு வரணும். இப்போது அந்த கார்னர் திருப்பின இடத்துல பாருங்கள், அந்த முடிச்சு வருதுல்ல, அதுக்கும் இந்த பக்கம் சைடாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஆகிற இடத்துல 2 க்ரீன் கலர் ஒயர் ஒன்றா வந்துச்சுன்னா அந்த இடத்துல சாதா முடிச்சு போட்டுருங்க. வெறும் இந்த சந்தன கலர் ஒயர் 2ம் ஒரே கலராக வரும்போது மட்டும் ஜாஸ்மின் நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மூளை திருப்பினதுக்கப்புறம் இந்த சைடுலலாம் இந்த மாதிரி போடணும். நான் போடுற மாதிரி அப்படியே வரிசையாக இனிமேல் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்படி க்ரீன் ஒயர் ப்ளைனாக க்ரீன் வரப்போ சாதா முடிச்சு போட்டுருங்க. அதனால தான் க்ரீன் ஒயர் நம்ம கம்மியாக எடுத்தோம், 8 அடி எடுத்தோம். சாண்டில் கலர் ஒயர் பாருங்கள் 8.5 அடி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பிளெயின் கலர் சந்தன கலர் 2ம் ஒரே கலராக அந்த சந்தன கலர் வரப்போ மட்டும் நீங்கள் இந்த முடிச்சு போடணும். மற்ற இடத்துல எல்லாமே அதே ஒரு சந்தன கலர் ஒரு க்ரீன் கலர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் சாதா முடிச்சு தான் போடணும். இப்போ அந்த சைடு போட்டோம்ல, அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஒரு வரிசையில் வர அந்த 5 மட்டும்தான் நம்ம பிரிச்சுட்டு ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். எதையும் பிரிக்காமல் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போடலாம். மற்ற இடத்துலலாம் அந்த சைடு மட்டும் அகலத்தில் மட்டும் பாருங்கள் போட்டாச்சு. அந்த கார்னர் திருப்பின இடத்துல போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை பிரிச்சுட்டு இந்த இடத்துல ஒன்று போடலாம். இந்த இடத்துல ஒரு ஜாஸ்மின் நாட் இப்போ போட்டாச்சு. இதே போல் வரிசையாக இந்த இடத்துல ஒன்று, அந்த 5மே நம்ம அந்த பக்கம் எப்படி போட்டனோ அகலத்துக்கு அதே மாதிரி இந்த 5ம் நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே ஃபுல்லாகவே எல்லாமே ஜாஸ்மின் நாட் வர மாதிரியும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஃபுல் கூடையும் சாதா முடிச்சியே இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே ஜாஸ்மின் நாட் வர மாதிரி அந்த டிசைன்லேயும் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். நெல்லிக்காய் முடிச்சு கூட ஜாஸ்மின் நாட் கூட எல்லாமே ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது ஹைட்டு மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இதுவும் பாருங்கள், இது 4வது கார்னரு. 3 கார்னரில் பிரிச்சுட்டு போட்டோம். இப்போ இது 4வது கார்னரு மூளை திருப்புறது. அந்த இடத்துல வரதையும் நம்ம சாதா முடிச்சு போட்டிருந்தோம். அதையும் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துலையும் ஜாஸ்மின் நாட் போட்டுடலாம். அப்போது நம்ம கூடையோட ஹைட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். கீழே ஹைட்டு ஏறி வரும்போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் சமமாக வந்துருச்சு. செவ்வகம் போல் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இந்த சைடில் என்ன பண்ணணும், அந்த பக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இந்த பக்கமும் அது பக்கத்தில் வர அந்த பெருக்கல் குறி மாதிரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இனிமேல் முடிச்சு போடணும். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸ் ஆகுதுல்ல, அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம இனிமேல் நாட்ஸ் போடணும். அதுலேயும் நம்ம அந்த சந்தன கலர் ஒயர் 2 சந்தன கலர் ஒயர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போடுங்க. மற்றபடி 2 க்ரீன் கலர் ஒயர் ஒன்றா வருது அப்படின்னா அது சாதா போடணும். ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு சந்தன கலர் ஒயரும் கிராஸ் ஆகுது ஒன்று மேலே ஒன்று அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் சாதா முடிச்சு தான் போடணும். இப்போ இது 1 × 1 அந்த மாதிரி தானே வருது, அதனால் டாட்ஸ் மாதிரி வருதுல்ல. அப்போது ஒரு வரிசை பிளெயின் ஒயரும் அடுத்த வரிசை மிக்ஸ்டு நாட்டும் வரும். இப்போ இந்த ஒரு வரிசையில் மட்டும் இந்த நீட்டத்துக்கு நீங்கள் போடும்போது க்ரீன் வர இடத்துல சாதா முடிச்சு, சந்தன கலர் வர இடத்துல அந்த மல்லிகை மொட்டு போடுவோம். அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா அப்படியே சாதா தான் வரும். அடுத்த வரிசையில் நீங்கள் ஒரு சந்தன கலரும் ஒரு க்ரீனும் வரும். அதனால் அடுத்த வரிசை சாதா தான் வரும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி
அடுத்தது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று 2க்கும் இடையில அந்த க்ரீன் ஒயரும் அந்த மல்லிகை மூட்டிலேருந்து வருதில்ல அந்த சந்தன கலர் ஒயரு, அதை 2யும் சேர்த்து வரும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார்னரில் பாருங்கள் சாதா முடிச்சு போடணும். அந்த மூளை திருப்பினோம்ல, கார்னர் டேர்ன் பண்ண இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு சந்தன ஒயர் ஒரு க்ரீன் ஒயர்னு மிக்சடாக வரும். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். 2 முடிச்சுக்கும் இடையில கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம போடுறோம். இந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிக்ஸ்டு நாட்டு அப்படிங்கிறதுனால மிக்ஸ்டு கலராக இருக்குது. அதாவது ஒரு க்ரீனு ஒரு சந்தன கலர்னு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அதனால் அது ஃபுல்லாக பாருங்கள், அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சாதா வரும். இப்போ அடுத்த வருஷம் போடும்போது என்னாகும், 2 சந்தன ஒயர் ஒன்றா இதாகும். க்ரீன் ஒயர் பாருங்கள், 2 க்ரீன் ஒயராக இருந்தாக்க சாதா முடிச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிறப்போ 2 சந்தன ஒயரும் கிராஸ் ஆகுது. அப்போது அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாஸ்மின் நாட் போடுறோம். இது பலாமுல் அப்படின்னும் சொல்லலாம், அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஜாஸ்மின் நாட்டுன்னு சொல்லலாம். ஜாஸ்மின் நாட்டில் 3 ஒயர் வச்சு போடுற மட்டும் இருக்குது. பூஜை கூட நம்ம போட்டிருப்போம், 3 ஒயர் வச்சு ரோஸ் கலரும் வெள்ளை கலரும் கலந்த மாதிரி போட்டிருப்பேன். இது பாருங்களேன், இந்த ஒரு வருஷம் இந்த மாதிரி வரும். இதே மாதிரியே 4 கார்னர்லேயும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. 4 கார்னரில் போட்டுட்டு சுற்றிலும் பாருங்கள் இப்படி வரும். இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜாஸ்மின் நாட்டு ஒரு சாதா ஒரு ஜாஸ்மின் நாட்டு வரும். அடுத்த வருஷம் மிக்ஸ்டு நாட்டு ப்ளைனாக சாதா முடிச்சு வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. நான் இவ்வளோ ஹைட்டு பாருங்கள் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அப்படியே வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் சுற்றிலும். இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டிங்கன்னா, ஏன்னா கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம போட போகிறோம். எது மேலே எந்த ஒயர் மேலே எந்த ஒயர் சாஞ்சிருக்கோ அதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நாட் மட்டும் சாதா போட்டுட்டேன்னா, இப்போ க்ரீன் கலர் பாருங்கள், ஒன்று சாதா போட்டுட்டேன். அடுத்தது அதுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சந்தன கலர் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஜாஸ்மின் நாட் போடுறேன். இப்படி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலேயே பாருங்கள் ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ இது போட்டுட்டு அப்படியே வரிசையாக போடுறதுக்கு பதிலாக அதுக்கு மேலே போகுது பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது பாருங்கள். ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று, ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி போகுது. அந்த இடத்துல சாதா முடிச்சு வந்துடும், போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் ஒயராக இருக்குது, ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சாதா முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த க்ரீன் ஒயரை வச்சே இப்படி சாய்ச்சி வருதில்ல, அது மேலே சாஞ்சி இருக்குது பாருங்கள். அதனால் இப்படியே பிடிச்சி போட்டிங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு ஏறிட்டே வரும் கூட. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 போட்டோம், அடுத்தது 2 போட்டோம், அடுத்தது 3 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஜாஸ்மின் நாட் போட்டுட்டிங்கன்னா அந்த ஒயரை வச்சே பாருங்கள் அப்படியே அந்த ஹைட் அப்படியே போடலாம். 1 2 3 இப்படி போட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஒயர் சாயும் போது அது என்ன கலராக இருக்குங்கிறது தான் நமக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று இது கிராஸ் ஆகிறப்போ 2மே சந்தன கலராக இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஜாஸ்மின் நாட் போடுறேன். இப்போ போட்டுட்டு அதிலிருந்து மேலே போகிற ஒயர் பாருங்கள் அப்படியே சாயுதில்ல, அது க்ரீன் ஒயராக இருக்குது, அதனால் சாதா. அடுத்தது சந்தன கலர் ஒயர் 2மே. அடுத்தது அதை வச்சு அப்படியே ஜாஸ்மின் நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு 1 போட்டோம், அந்த க்ரீன் மட்டும் இப்படி சைடாக அப்படியே போடும்போது உங்களுக்கு மேலே அப்படியே ஹைட்டாக வரும். ஒரு 10 நாட்டு வர வரைக்கும் அப்படி போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அப்போது சீக்கிரமாக கூடையை நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹைட்டு ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு ஒயர் இந்த இடத்துல போட்டால் அந்த ஒரு ஒயரை வச்சு அப்படியே அந்த ஒயர் அந்த பக்கம் சாயும் போது அந்த ஒரு ஒயரை பிடிச்சி அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே போகலாம், சாய்வாக சைடாக. இப்படி ஒன்று ஒன்றா விட்டு விட்டாக சைடு போடுறதுக்கும் இந்த மாதிரி போடும்போதும் இந்த கிராஸ் கட் கூடையில் சீக்கிரம் நீங்கள் போட்டுற முடியும் ஈஸியாக.
ஹைட்டு வந்து சீக்கிரம் ஏறிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் போடலாம். அப்படி உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் வரிசையாகவே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள் இப்படி சாய்வா இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே ஒரு ஹைட் ஏற்றி அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் நான் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். மொத்தம் வந்து 12 நாட்டு வரணும். அந்த மல்லிகை மொட்டு மட்டும் பாருங்கள் 12 வருதான்னு பார்த்துக்கணும். அப்படி சாய்வாக எண்ணும்போது மேலே முடிக்கும்போது 12ன்னு வரும்போது பாருங்கள் ஒரு வரிசைக்கும் அப்படி எண்ணிக்கணும். 12 அந்த மாதிரி 12 முடிச்சுட்டு அதுக்கும் மேலே வரப்போ மிக்சடு நாட்டு ஒரு லைனு பாருங்கள் 2 ஒயரும் கலந்த மாதிரி வந்து ப்ளைனாக ஒரு வரிசை வருது. அந்த ஒரு வரிசை போட்டுட்டு அதுக்கும் மேலே அந்த சந்தன கலர் வரப்போ சாதா முடிச்சியே போட்டுருங்க. உங்களுக்கு பாருங்கள் இப்போ கையை வச்சு காமிக்கிறேன். சாதா முடிச்சியே போட்டு 2 வரிசை மேலே சாதா முடிச்சு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஒயர் பாருங்கள் இப்படி சின்னதாகிடுச்சு எனக்கு. சந்தன கலர் ஒயர் பாருங்கள் சின்னதாக இருக்குது ஒரு சில இடத்துல. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதனால் சந்தன கலர் ஒயர் மட்டும் நீங்கள் சேர்த்து வேணும்னா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைட்டாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்கேல் வச்சு அளந்தும் காமிச்சேன். உங்களுக்கு ஹைட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் நல்லாயிருக்கும்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நீங்கள் அந்த க்ரீன் ஒயர் வந்து 8.5 எடுத்துக்கோங்க. அந்த சாண்டல் ஒயர் வந்து 9.5 எடுத்துக்கோங்க. 8.5 எடுத்ததுக்கு பதிலாக 9.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி சொருகிறேன்னு பாருங்களேன். அப்படியே அந்த மேலே இருக்கிற ஒரு முடிச்சியை கீழே அதுக்கு நேராக இருக்குது பாருங்கள். அந்த முடிச்சிக்கும் சைடில் போகிற அந்த 2லையும் சொருகணும் அமுத்தி. அதாவது மேலே முடிச்சிருக்கோம்ல அந்த முடிச்சியை கட்டை விரலை வச்சு அப்படியே அமுத்துங்க கீழே. அதுக்கு நேராக இருக்கிற நாட்டில் கீழே அமுத்திட்டு அதுக்கும் சைடில் போகிற அந்த 2 வரிசையிலையும் ஒயர் சாஞ்சி இருக்கும். அதை அப்படியே இந்த மாதிரி சாய்வாக சொருகிருங்க. ஒரு வரிசை உங்களுக்கு உள்ளார மடங்கி வரும். இதே மாதிரி நான் ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக சொருக்கிட்டேன். ஹைட்டு மட்டும் நான் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஒரு ஒயரை பொறுத்தும் இருக்குது. இப்போ இந்த பின் வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் அதையும் அந்த குமிழ் எப்படி வைக்கிறது அப்படின்னும் கேட்குறீங்க. அதனால் ஒன்றும் இல்லை, அந்த குமிழ் வந்து அமுத்தி விடுற மாதிரி தான். அப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு 2 பக்கத்தையும் ஏதாவது ஒரு வச்சு பின் வச்சு அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் பின் அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே தேஞ்சு போகாது. கூட ரொம்ப நாளைக்கு வரும். கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு காட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இந்த பூ எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஹைப் பட்டனையும் அமுத்திக்கோங்க. தேங்க்யூ.